ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் இன்னைக்கு. இன்னைக்கு நமக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், யார் யார் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கும். ஏன்னா லாபத்துல இருக்காரு சந்திரனும் சனியும். சந்திரன் சனி லாபத்துல இருந்தாலே நமக்கு கொஞ்சம் வருமானங்கள் வரதாக இருந்தாலும் கொஞ்சம் செலவும் கண்டிப்பாக இருக்கும். அலைச்சல் நிறைய இருக்கும். அதனால மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் நிறைய இருக்கும். அண்ட் இப்பெல்லாம் இந்த கார்த்திகை மாசத்துல வெட்டிங் சீசனும் இருக்கு. அண்ட் நமக்கு நிறையா திருமணங்கள் அட்டன் பண்ணுறது, ஐயப்ப சாமி கோயில்கள் பஜனை எல்லாம் அட்டன் பண்ணுறது, இப்படி இந்த மந்த் நமக்கு மழை என்னதான் இருந்தாலும் புயல் இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களில் நம்ம என்றைக்குமே குறை வைக்கிறது கிடையாது. அப்படி மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி உங்களை பேக்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டே. ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கோ இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கோ, இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. இன்றைய நாளில் மேஷராசி நேயர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமையும். என்ன பரிகாரம் செய்யலாம்? சனிக்கிழமை ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெத்தலை மாலை போடுங்க. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப திருப்தியாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்குது. ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணுங்க, இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, காலையில் என்னடா சனிக்கிழமை வீட்டில் இருக்கிறத விட்டு இந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா, ஃபோன் வர்றதை பார்த்துட்டு எடுக்காமல் கூட இருப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனே இப்படி நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கும் நிறைய வழிகள் எல்லாம் இருக்குது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு வேலை பலு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. யாராவது லீவ் போட்டுட்டு உங்களை கூப்பிடுவாங்களா? நிச்சயமாக அது மாதிரி ஏதாவது நம்மளை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட போகக்கூடிய ஒரு நிலைமையை இந்த சனி பகவானும் சந்திர பகவானும் கொடுப்பாரு. பட் இது போகிறதா வேண்டாமா, டிம்கி கொடுக்குறதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது புதுதாக நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். இவங்களால இப்போ நீங்கள் இந்த ஆஃபீஸ் எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா, வேறு எனக்கு ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் சொல்லு அப்படிங்கும்பொழுது உடனே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன கோயிலுக்கு போகலாம், ஒரே மழையும் இதுமா இருக்குது, அவசியம் ஏதாவது கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடிய பசுமாடுகளுக்காவது ஏதாவது ஒரு உணவு கொடுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு யாருக்காவது 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. மிதுன ராசி நேர்கள், மிதுன ராசி நேர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாகத்தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், யாரும் இருக்க மாட்டாங்க. பேர்டன் எல்லாம் நம்ம தலை மேலே விழும். அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு செய்யணும் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் நமக்கும் ஐயோ எனக்கும் என்னைக்காவது ஒரு ஃப்ரீடம் இருக்காதா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சின்ன வருத்தங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு. மற்றபடி திருவாதிரை மிருக சீரிஷத்துக்கு இல்லை அப்படின்னா கூட பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பட் கொஞ்சம் மற்றவங்களுக்காக ஓடுறது, பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த பாரத்தை சுமக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிச்சயமாக உண்டு. அண்ட் மாலை நேரத்தில் சில நல்ல செய்திகளும் இருக்கும். அது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாக அமைகிறது. இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்? சக்கரத்தாழ்வாருக்கு போயிட்டு நீங்கள் சுதர்சன அஷ்டகம் சொல்லலாம். சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இருக்கக்கூடிய ஆலயமாக பார்த்து போனீங்கன்னா ஒரு 12 பிரதட்சணம் பண்ணுங்க, எல்லா கஷ்டங்களும் தீரும். கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கார் சனியோட. புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலே கேலண்டரில் பார்த்துப்பாங்க இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. முக்கியமாக எந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, 8ஆம் இடத்துல சந்திரன் சனியோட சேர்ந்து இருக்காரு. அப்படிங்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு குழப்பம் கண்டிப்பாக உண்டு. நல்ல ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க, நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுங்க, 9 பிரதட்சணம் பண்ணுங்க. கார்த்திகை மாதத்தில் பொதுவாகவே கோவில் சுற்றுறது ரொம்ப நல்லது. அண்ட் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கோவில் ஒரு 108 பிரதட்சணம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணுவாங்க.
உங்க வீட்ல பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா, நீங்க கேட்டு பாருங்க. அண்ட் இது டவுன் சவுத்ல ரொம்பவே உண்டு. அது மாரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சிவன் கோவிலோ, பெருமாள் கோவிலோ பிரதட்சணம் பண்ணுங்க. 12 பிரதட்சணமாவது பண்ணுங்க. கிரக தோஷங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. சந்திர பகவானும், சனி பகவானும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாங்க. ரொம்ப எடுத்த காரியம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன மருத்துவ ரீதியான ஒரு செலவுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். குடும்பம், குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், கூட பிறந்தவங்க எல்லாரோடையும் ஒரு சுமூகமான நிலைமை இருக்கும். இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியமும் நிறைவேறும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னா, அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்துல சந்திரனும், சனியும் இருக்காங்க. தன லாபம் இருக்கும். ஸோ யாருக்காவது நீங்க கடன் குடுத்தீங்கன்னா, இன்னைக்கு வசூல் பண்றதுக்கு நல்ல நாள். கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல கோயிலுக்கு போகணும்னா, விஷ்ணு ஆலய வழிபாடுகள் சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு நண்பர்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உறவினர்கள். ஸோ கொஞ்சம் காலையிலேயே வீட்ல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கலாம். அது பண விவகாரமா இருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால வரலாம். ரிலேட்டிவ்ஸ்னால வரலாம். ஆர்கியூமெண்ட்டு வீட்ல பிரச்சனை அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு வெளியில கிளம்புங்க. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போகாம இருங்க. எங்கேயாவது கோவிலுக்கு போங்க. இல்ல எங்கேயாவது போயிட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுமா, நீங்க தாராளமாக சர்வீஸ் பண்ணலாம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு அவ்வப்போது இந்த குழப்பத்தை கொடுப்பாங்க. 12ல கேது இருக்கிறதுனால நமக்கு மன நிம்மதி கெடும். இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆம், உற்சாகமான நாளாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளா ஒருத்தங்கள்ட்ட பேசல. அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். எதுக்குடா சண்டை போட்டாங்க? காரணமே இல்லாம ஒரு சண்டை. என்னன்னே தெரியல. ஒரு மன வருத்தம் இருக்கலாம். அது உங்க அண்ணன், தம்பியா இருக்கலாம், அக்கா, தங்கச்சியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்ல வெளியூர்ல இருந்து யாராவது வந்த நட்புகளாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த பிரிஞ்சவங்கலாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்னைக்கு உங்களுடைய மன நிம்மதியும், மனசாந்தியும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கிறதுனால உங்க இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு உயர்வான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுடைய மனசுக்கு ஏற்றாற் போலவே நிறைவேறும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். ஸோ இந்த நாள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதனால நல்ல நாளாகவே அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடு, முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃபீஸ் விஷயத்துல அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் மாறும். உயர் பதவிகள் இல்லைன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வந்து நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய விநாயகர் ஆலய வழிபாடும், ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேயர்கள் சந்திரனும் சனியும் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏதாவது நமக்கு சேராததை சாப்பிடலாம். இல்லை வீட்டில் தூசு தும்பு டஸ்டிங் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு அலர்ஜி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கறனால நமக்கு உடல் ஆரோக்கியம் தான் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து கொள்ளணும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு குளிர் காலத்தில் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இன்னைக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா இன்னைக்கு வந்து நீங்க சக்கரத்தாழ்வார் இல்லை சுதர்சன ஆழ்வாருக்கு சுதர்சன காயத்ரி ஜபிச்சு சக்கரத்தாழ்வாருக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மீனராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். பிள்ளைகளால கொஞ்சம் மன நிம்மதி அப்பப்போ கொஞ்சம் குறையலாம்.
இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நிறைவேறும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவடைய உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி அடையும். இன்னைக்கு இந்த மீனராசி அன்பர்கள் வந்து ஒரு நல்ல அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது பைரவர் ஆலய வழிபாடு வந்து சிறந்தது. வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை போடலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை முகம், போலி முகம், இது வந்து அவர் கேட்டிருக்காரு. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் பேலன்ஸ்டு பீப்புள் தான். ஏன்னா துலாம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு தராசு தான் ராசிக்கே ஒரு சின்னமாக இருக்குது. ஸோ பேலன்ஸ்ட் பீப்புளாக இருந்தாலும் இதில் நட்சத்திரங்கள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் முன்கோபம் வந்து ஜாஸ்தி இருக்கும். மனசில் இருக்கிறத அவங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க. இந்த பின்னாடி பேசுறது, மறைச்சு பேசுறது இதெல்லாம் பேச மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் மனசில் பட்ட ஒரு விஷயங்களை வந்து பேசுவாங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் மறைச்சு பேசுறது, இல்லைன்னா தன்னை வந்து நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா நம்மளை எங்கே தப்பாக நினச்சிருவாங்களோ, ஸோ அடுத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல் மாற்றி பேசுறது அப்படிங்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் அவங்க வந்து கொஞ்சம் எல்லாரையும் நம்புறது அப்படிங்கிறது, சித்ரா நட்சத்திரக்காரர்கள் ஈஸியாக நம்பிடுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. அண்ட் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் சென்ட்ரடாக இருப்பாங்க. ஸோ எனக்கு இவங்களால ஒரு லாபம் இருக்கா, ஓகே ஐ வில் கோ அண்ட் ஹெல்ப் தெம், அப்படி பண்ணுவாங்க. பட் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப சோஷியலாக பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சுயநலம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்தவங்கள நம்பி ஏமாறக்கூடிய ஒரு குணம் இவர்களிடத்தில் உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்களினுடைய உண்மை முகம் அப்படின்னா, அவங்க உள்ளதை உள்ளபடி பேசுறது அப்படிங்கிறது தான். மனசில் என்ன பண்ணுறதோ அதை பேசிடுவாங்க. போலி அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவங்கள வந்து தன்னுடைய காரியங்களுக்காக மற்றவர்களிடத்தில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, அப்புறம் காரியம் ஆனவுடனே கொஞ்சம் கலட்டி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சில பேர்கிட்ட அந்த குணங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு 2 வகையான குணங்களை நம்ம துலாம் ராசி நேயர்கள்ட்ட பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நிறைய பயனுள்ள தகவல்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.